ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு 2 நாள் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தச்சு ஒரு 2800 கிட்ட சம்பாதிச்சேன். அது எப்படி நான் எப்படி டயத்தை மேனேஜ் பண்ணி அதை ப்ளவுஸை முடித்தேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலையுமே இந்த மாதிரி ப்ளவுஸ் ஆர்டர்லாம் வாங்கி உங்களால் தைக்க முடியும். இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆர்டர் எனக்கு மகளிர் தினத்துக்காக எனக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு கஸ்டமர் ஒரு 3 ப்ளவுஸ் செட் சாரியாக கொடுத்துருந்தாங்க. ஒரே மாடல் தான், ஆனால் வேறு ஒருத்தங்களுக்கு ப்ளவுஸு 3 பேருக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த ப்ளவுஸை நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, புதன்கிழமை நம்ம தச்சுக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வியாழக்கிழமை எனக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை. அதனால் புதன்கிழமை முடிக்காட்டி கூட வியாழக்கிழமை மதியத்துக்குள்ளே நம்ம முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி புதன்கிழமை ஒரு கஸ்டமர் எனக்கு ரெகுலர் கஸ்டமர் தான். அந்த அக்கா காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க மகளிர் தினத்துக்காக எனக்கு செட் சாரி எடுத்துருக்கோம் சிஸ்டர், அந்த சாரி வரதுக்கு ஒரு நாள் டிலே ஆகிட்டு, அதனால் நீங்கள் அந்த 5 சாரியும் தச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கூட ஒர்க் பண்ணவங்களோட சாரியும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் தச்சு கொடுத்துருவேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க. எனக்கு வாங்குறது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு 3 சாரி செவ்வாய்க்கிழமை கொடுத்த கஸ்டமர் எனக்கு ஒரு டிசைன் அனுப்பி அந்த டிசைன் தான் வேணும் 3 ப்ளவுஸ்க்குமே அப்படின்ட்டாங்க. நார்மல் ப்ளவுஸ்னால் நம்ம ஒரு நாளைக்கு 8 ப்ளவுஸ் கூட தைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு டிசைன் வச்சு தைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் லேட் ஆகும். அப்படிங்கும்போது நம்மளால் நம்ம 8 ப்ளவுஸையுமே வியாழக்கிழமை நைட்டுக்குள்ளே கொடுத்துட முடியுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன். அதுக்கப்புறமா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏக்கா வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 6 மணிக்குள்ளே கொடுத்தாலும் ஓகேக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ப்ளவுஸையுமே நான் வாங்கியாச்சு. வாங்கிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, கரெக்டாக கட் பண்ணதுக்காக எடுத்துட்டேன். ஒரு 2 மணி இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் 2 மணிக்கு கட் பண்ணதுக்காக எடுத்து ஒரு 4 மணி 4:30க்குள்ளே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே கட் பண்ணிட்டேன். ஆனால் பேக்கில் மட்டும் டிசைன் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நெக்கை மட்டும் கட் பண்ணாமல் ஆம்கோல் எல்லாம் கட் பண்ணி நான் ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டேன். நூல் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். என் பொண்ணு ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவளுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவளை டியூஷனில் கொண்டு விட்டுட்டு ஒரு 6 மணிக்கு நான் தைக்கிறதுக்காக உட்காந்தேன். 6 மணிக்கு நான் உட்காந்துட்டு நான் இதில் எந்த வேலையுமே வீட்டு வேலை எதையுமே நான் ஸ்கிப் பண்ணவே இல்லை. இந்த 2 நாளும் நான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே தான் அந்த ப்ளவுஸையுமே தைச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி எனக்கு புதன்கிழமை நைட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ப்ளவுஸ் முடிக்கணுமோ அவ்வளோ ப்ளவுஸ் முடிச்சிடணும். ஏன்னா வியாழக்கிழமை நைட்டு ஓவர் நைட் வரைக்கும் தைக்க முடியாது நம்மளால் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு நைட்டு ஒரு 2 மணி வரைக்கும் உட்காந்து தைச்சேன். எனக்கு எத்தனை முடிஞ்சுது அப்படின்னா 4 ப்ளவுஸ், அந்த அக்காவோட 3 ப்ளவுஸ் ஃபுல்லாகவே முடிஞ்சிட்டு 4வது ப்ளவுஸ் புதுசாக ஒருத்தங்கிட்ட வாங்கியிருந்தேன்ல அவங்களோட ஒரு ப்ளவுஸ் முடிச்சிருக்கேன். 2வது ப்ளவுஸில் நான் ஃப்ரண்ட்டு பட்டி கை எல்லாமே கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பேக் மட்டும் மாடல் வைக்கணும், வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாம் ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி வச்சுட்டு எனக்கு தூக்கம் வந்துருச்சு. நான் தூங்க போயாச்சு. அடுத்த நாள் காலையில் கரெக்டாக நம்ம வழக்கமாக பண்ணுற எல்லா வேலையும் ஒரு 7 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு என் பொண்ணெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஒரு 10 மணிக்கு நான் திரும்ப மிஷினில் உட்காந்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு எந்த ரெஸ்ட்டுமே கிடையாது. சாப்பிடும்போது கூட அந்த அரை மணி நேரத்தில் சாப்பிட்டுட்டு திரும்ப உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா டைம் போக போக எனக்கு கொஞ்சம் முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற பயம்தான் இருந்துச்சு. அதனால் நான் கடகடன்னு முடிச்சு கரெக்டாக 8 மணிக்கு ப்ளவுஸ் எல்லாத்தையுமே நான் முடிச்சு வச்சிட்டேன். ப்ளவுஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் என்ன வேலை வச்சுருந்தேன்னா, சாரீ ஃபுல்லாத்தையும் ஃபால்ஸ் அடிக்கணும், சாரீக்கு முந்தி அடிக்கணும், இந்த வேலை இருந்துச்சு. அதனால கடகடன்னு திரும்ப நான் இது எல்லாத்தையுமே முடித்து ஊக்கு வச்சு முடித்து நான் கஸ்டமர் கையில் கொடுக்கும்போது 10 மணி ஆயிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 2 நாளாக நான் தைக்கவே இல்லை. சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நான் தைக்கவே இல்லை. எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமை தைக்க மாட்டேன், ரொம்ப ரேர் தான். எப்போமாவது வேறு வழி இல்லை எனக்கு போர் அடிக்கி இல்லை தூக்கம் வரலை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நான் தைப்பேன். மற்றபடிக்கு தைக்க மாட்டேன் ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் சனிக்கிழமையும் நான் தைக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு முந்தின நாள் 2 மணி வரைக்கும் தான் தூங்கியிருக்கோம். எனக்கு தூக்கம் வேறு இல்லை. கண்ணெல்லாம் வீங்கிட்டு மூஞ்செல்லாம் பார்த்திங்கன்னா வீங்கி போய் இருந்துச்சு. எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் சனிக்கிழமை ஃபுல்லாக தூங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பாடு செய்கிற வேலை மட்டும் முடிச்சுட்டு துணி துவைச்சி குளிச்சுட்டு நான் திரும்ப தூங்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த 2 நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தேன். இதில் நீங்கள் நான் டெய்லி வேலையை டெய்லி முடித்ததுனால மட்டும்தான் இந்த ஆர்டரை என்னால் எடுக்க முடிஞ்சுது. ஏன்னா இப்போ நான் அன்றைக்கி ஏற்கனவே கொடுக்குறவங்க யாருக்காவது தச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆர்டர் எடுத்துருக்க மாட்டேன், என்னால் தச்சிருக்க முடியாது. இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். எப்போவுமே நான் அதனால தான் சொல்லுவேன், பெண்டிங் ப்ளவுஸ் எதுவும் வைக்காதீங்க. கஸ்டமர் ஒரு 4 நாள் கழிச்சு தான் வேணும்னு கேட்டாங்க, இல்லை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை தான் வேணும்னு கேட்டாங்க, திங்கக்கிழமை தான் வேணும்னு கேட்டாங்க, அதனால நான் தைக்கலை அப்படிங்கிற மாதிரி வைக்காமல் அவங்க கையில் கொடுத்துட்டாங்களா அவங்க கையில் அதை முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அப்போனா மட்டும்தான் இப்படி திடீர்னு வர்ற ஆர்டரை உங்களால் எடுத்து பண்ண முடியும். இன்னுமே நீங்கள் ப்ளவுஸ் தைக்கிறதுக்காக உட்காரல அப்படின்னா உட்காந்துட்டே இந்த வீடியோவை பாருங்கள்.
ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எப்போவுமே வந்து டெய்லி ஒர்க்கை டெய்லி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்டர் திடீர்னு வரும்போது நம்ம எடுத்து பண்ணோம் அப்படின்னா நமக்கு அமௌண்ட்டும் கிடைக்கும், நமக்கு வந்து வேலையும் இருந்த மாதிரி இருக்கும். நான் வந்து வியாழக்கிழமை வந்து அப்போ 8 ப்ளவுஸ் வந்து கனெக்ட் பண்ணி தச்சுருந்தேன். நீங்கள் வந்து எத்தனை ப்ளவுஸ் தச்சிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, ஏக்கா உங்கள் வீடியோவை பார்த்து தான் நான் வந்து தைக்க ஆரம்பித்தேன், நீங்கள் வந்து பேசுகிறதெல்லாம் நான் கேட்டு தான் வந்து மதியம்லாம் நான் தைக்கவே மாட்டேன், இப்போ வந்து தைக்க உட்காந்து தச்சிட்ருக்கேன், நிறைய வந்து நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் உண்மையிலே நீங்கள் சொல்கிற கீழே போடுற கமெண்டில் தான் நான் வந்து இன்னுமே டெய்லி வந்து உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து டெய்லி வந்து தைக்கிறத இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அதனால் நான் தான் உங்களுக்கு வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டையுமே பார்க்கும்போது என்னை பார்த்து நீங்கள் எல்லோரும் மோட்டிவேட் ஆகுறீங்க. அப்படிங்கும்போது நான் வந்து உங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானுமே டெய்லி வந்து ப்ளவுஸை வந்து ஜாஸ்தி பண்ணி தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் கூட போட்டி போட்டு தைக்கிற மாதிரி தான் நானுமே தைச்சிட்ருக்கேன். நீங்களுமே வந்து டெய்லி வந்து ப்ளவுஸ் வந்து தச்சு வருமானம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்குமே கொஞ்சம் வந்து கையில் காசு இருக்குது அப்படின்னா ஒரு தன்னம்பிக்கை வந்து தானாகவே வரும். அதே மாதிரி வந்து நீங்கள் மிஷின் வீட்டில் கிடக்கு, நான் வந்து சும்மா இருக்கேன், சும்மா போட்டிருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து வந்து மிஷினை எடுத்து வச்சு ப்ராப்பராக வந்து தைக்க ஆரம்பிங்க. ஏதோ முந்தி அடிக்கிறது, இல்லை சாரம் வந்து மூட்டி கொடுக்குறது, சாரீ ஃபால்ஸ் வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாவது வந்து பண்ணி கொடுங்க. ஏன்னா நம்ம வந்து காசு கொடுத்து ஒரு மிஷின் வாங்கி போட்டு அதை வந்து சும்மா போடுறதுக்கு நம்ம ஏதோ ஒரு வேலை செஞ்சு அதில் ஒரு 100 ரூபா சம்பாத்தியம் பண்ணால் அப்படின்னா அதுதான் வந்து உண்மையிலே சிறந்தது. இந்த தொழிலை வந்து நிறைய பேர் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டு நிறைய பேர் கற்றுக்குறாங்க. சில பேருக்குலாம் வரவே மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கிறவங்களெலாம் நான் பார்த்துருக்கேன். எனக்கு என்ன எப்படி தைச்சாலுமே தப்பாக ஏதோ ஒரு தப்பு வந்துருச்சு சிஸ்டர், ஏதாவது ஒரு குறை வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் புலம்புறதை பார்த்துருக்கேன். ஆனால் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு இந்த தொழில் வந்து தெரிஞ்சு நான் வந்து சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மிஷின் எல்லாத்தையும் எடுத்து வச்சு தைக்க ஆரம்பிங்க. இந்த பணம் வந்து உங்களுக்கு இன்றைக்கி தேவையில்லை அப்படிங்கிறனாலும் ஏதோ ஒரு நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மிஷின் வந்து நான் வாங்கி போட்டிருக்கேன். இப்போ வந்து நிறைய பேர் வீட்டில் மிஷின் கிடக்கு. ஆனால் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு தேவையானதை மட்டும் நான் தச்சுக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு தேவையானது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மற்றவங்களுக்கும் தச்சு கொடுத்து காசு சம்பாதிக்கிற மாதிரி நீங்கள் உங்கள் தொழிலை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற பயத்தை வந்து தயவுசெய்து தூக்கி போட்டுருங்க. நம்ம அடுத்தவங்களுக்கு தச்சு கொடுத்தா அவங்க கேள்வி கேட்பாங்க, நம்மளை குறை சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி தாட்டில் இல்லாமல் நம்ம வந்து கரெக்டாக பண்ணி கொடுப்போங்கிற நம்ம மேலே வந்து ஒரு நம்பிக்கை வைங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் தைச்சி நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து அடுத்தவங்களுக்கு சூப்பராகவே தைச்சி கொடுக்க முடியும். அதனால் அந்த கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே மிஷின் எடுத்து தைச்சி கொடுங்க. ஒரு முந்தி அடித்து கொடுத்தாலே இப்போ வந்து 30 ரூபா 40 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு சாரீ ஃபால்ஸ் வச்சு 50 ரூபா 60 ரூபா வாங்குறாங்க. அப்படிங்கும்போது நம்ம கையிலேயே தொழில் இருக்கும்போது நம்ம ஏன் சும்மா உட்காந்துருக்கணும்? சும்மா இருந்தால் நமக்கு யாருமே காசு தரப்போகிறது இல்லை. இந்த வீடியோ பார்த்து ஒரு 2-3 பேர் வந்து நான் வந்து ஒருத்தராவது தைக்க போகிறேன் அப்படின்னு நினச்சி மிஷின்லாம் தொடச்சி என்னெல்லாம் மாற்றி நீங்கள் வந்து தைக்க ஆரம்பிக்கிங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் வந்து இந்த தைச்ச மாடலுக்காக வந்து காஸ்ட் என்ன சார்ஜ் பண்ணேன் அப்படின்னா 350 ரூபா வந்து தைக்கிறதுக்காக வாங்கினேன். அது போக நம்ம வந்து சாரீ ஃபால்ஸ் தைச்சி கொடுத்தோம், முந்தி அடித்த வந்து அந்த அமௌண்ட்லாம் தனி. நான் எப்போவுமே அதை வந்து ப்ளவுஸோட வந்து சேர்த்து சொல்ல மாட்டேன். இந்த சாரீ முந்தி அடித்த காசு, அதே மாதிரி நம்ம வந்து சாரீ ஃபால்ஸ் அடித்து கொடுத்தது, இதெல்லாம் வந்து பணம் வந்து நான் தனியாகவே கவுண்ட் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா அது வந்து நூல் வாங்குறதுக்கு, அப்புறம் லேஸ் ஏதாவது வாங்கி வைக்கிறதுக்கு, அப்புறம் லைனிங் ஏதாவது வாங்கி வைக்கிறதுக்கு அந்த மாதிரிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன் வருமானம் அப்படின்னு எடுக்கிறது வந்து நான் ப்ளவுஸு தச்சு எவ்வளோ அமௌண்ட் வருதோ அது மட்டும்தான் வந்து நான் ப்ளவுஸ்க்கு வந்து அந்த காசு மட்டும்தான் வந்து நான் வருமானமாக கன்சிடர் பண்ணுவேன். உமன்ஸ் டேக்காக நிறைய பேருக்கு வந்து ஆர்டர் வந்திருக்கும். உங்கள் எல்லாருக்கும் ஆர்டர் வந்திருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னை விட ஜாஸ்தியாக தைச்சவங்களும் இருப்பாங்க. அப்படி நீங்கள் தைச்சிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்களுக்கு அது மோட்டிவேட்டடாக இருக்கும். நம்மளுமே ஏதோ ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குமே தோணும். என்னாலேயே வந்து இத்தனை ப்ளவுஸ் வந்து ஒரு 1.5 நாளில் கிட்ட 1.5 நாள் தான் ஆக்சுவலாக. நம்ம வந்து புதன்கிழமை 6 மணிக்கு எடுத்திருக்கோம், நான் மறுநாள் ஃபுல்லாக வந்து தைச்சிருக்கோம். அப்படின்னா 1.5 நாள் கணக்கில் வந்து நான் வந்து இவ்வளோ ரூபாய் என்னால் சம்பாதிக்க முடியும்னா உண்மையிலே வந்து இதை ப்ராப்பர் தொழிலாக வந்து எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் நிறைய அமௌண்ட் வந்து சம்பாதிக்க முடியும். இந்த தொழில் தான் இருக்கிறதுலே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மி, நமக்கு வந்து வருமானமும் அதிகம் வரும். நம்ம வந்து குறித்த டயத்துக்கு வந்து கொடுத்தா மட்டும் போதும், நம்ம வந்து கரெக்டாகவும் தைச்சி கொடுத்தா போதும், நமக்கு வந்து இதில் நிறைய லாபம் வந்து சம்பாதிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து மிஷின் வச்சுருக்காங்க ஆனால் தைக்காமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போது அவங்க வந்து மோட்டிவேட் ஆகி அவங்க வந்து ப்ளவுஸ் தைக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதுவுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.